ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 47வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 62 கிலோ 50 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ மில்க் தான் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வேறு எந்த ஒரு ஜூஸும் எடுத்துக்கல. ஏன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்கனால ஜூஸ் இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா கோல்டு பிடிச்சது தான் சீக்கிரம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோ மில்க் தான் இன்றைக்கி மார்னிங் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் பண்ணியிருந்தேன். அதுதான் 2 சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச வேர்க்கடலை ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி எடுத்து அவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. நைட் ஒரு 6:45 வந்து பார்த்திங்கன்னா 2 தோசையும் தக்காளி தொக்கும் வச்சுட்டு இன்றைக்கி அவங்க டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நைட் படுக்க போகிறதுக்கு முன்ன ஒரு 1/2 ஹவருக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி அவங்களோட டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்காக வந்து ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது. நான் சொல்லியிருந்தேன் நானும் சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலான் இருக்கேன், அதனால் நீ முதல்ல பண்ணிடாத, நீ இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ன உடனே ஓகே நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நான் கடையிலேருந்து வந்ததுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம். ஏன்னா ஒருத்தர் கூட சேர்ந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம்ல. அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவள் பண்ணுறதை பார்த்தாவது நான் பண்ணுவேனே அப்படின்ற ஒரே நல்லெண்ணத்தில் வந்து அவளை என் கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி இது பண்ணேன். அதனால் நைட்டு தான் வந்து ஒர்க் அவுட் முடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஜீரக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 1/2 ஹவர் கழிச்சதுக்கு பிறகு தான் போய் படுக்கவே போனாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.